திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சியிடையே இன்று மாலை தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா அனுப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். திமுக விசிக இடையே இன்று மாலை தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விசிகாவோட கோரிக்கை என்னவாக இருக்கிறது? முழு விவரங்களை சொல்லுங்க செலினா. திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சியிடையே இன்று இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து அண்ணா அறிவாலயத்தில் திமுக பேச்சுவார்த்தை குழுவோடு நடைபெற்று வரக்கூடிய நிலையில் ஏற்கனவே 6 கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு என்பது இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்று திமுக இசிக இடையே இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது மாலை நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கூட்டணி கட்சிகளுடன் ஒரு சில கட்சிகள் அதிக தொகுதிகளை கேட்டு பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வரக்கூடிய நிலையில் விசிக முதல் கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகாக இன்றுதான் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு வருகிறார்கள். குறிப்பாக கடந்த முறை 6 தொகுதிகளில் போட்டியிருந்த நிலையில் அதிலிருந்து அதிகமான தொகுதிகள் வேண்டும் என்ற அடிப்படையில் முதற்கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டிருந்தது. 8லிருந்து 10 தொகுதிகள் வரையிலும் கேட்கப்பட்டிருந்ததாக கூறப்பட்டிருந்தது. இந்நிலையில்தான் இந்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருக்கிறது. திமுக விசிக கேட்ட தொகுதிகளை கொடுத்தால் இந்த முறை ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இல்லை என்றால் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேமுதிகவும் விசிகவும் தான் தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தையில் காலதாமதம் நீடித்து வந்த நிலையில் இன்று விசிகாவிடம் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று ஒரு சில கட்சிகளுடன் உடன்பாடு எட்டப்பட்டு கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் கூடுதல் தொகுதிகள் வேண்டும் என்ற அடிப்படையில் 3 கட்ட பேச்சுவார்த்தை நிறைவு செய்திருக்கக்கூடிய நிலையில் இன்று மாலை அவர் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல மக்கள் நீதி மையம் சார்பிலும் இன்று தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் இன்று ஒரு சில கட்சிகளுடன் உடன்பாடு எட்டப்பட்டு எண்ணிக்கை அடிப்படையில் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் இன்று திமுக விசிக இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருக்கிறது. செலினா, விசிகாவை பொறுத்தவரை கடந்த 2021 தேர்தலில் 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு 4இல் வெற்றி பெற்ற நிலையில் இந்த முறை 6ஐ விட அதிகமாக அவர்கள் வலியுறுத்துகிறார்களா, அல்லது திமுக தலைமைக்கு ஏற்ப ஒத்துப்போகக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்கிறதா? அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இழுபறி நீடிக்கக்கூடிய நிலை அங்கு இருக்கிறதா? தொடர்பான தகவலை சொல்லுங்க. அதாவது முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் விசிக 12 தொகுதிகள் கேட்கப்பட்டிருந்தது. ஆனால் திமுகவை பொறுத்தவரையிலும் கடந்த முறை காட்டிலும் கூடுதல் தொகுதி வழங்குவதற்கு ஒப்புதல் கொடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் 12 தொகுதிகள் வரையிலும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்ற சாதகம்தான் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் திமுக கூட்டணியை பொறுத்தவரையிலும் புதிதாக கட்சிகள் இணைந்திருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளிடமிருந்து தொகுதிகள் என்பது குறைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மனிதநேய மக்கள் கட்சியிடமிருந்து ஒரு தொகுதி என்பது குறைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளிடம் தொகுதிகள் குறைக்கப்பட்டிருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளிடம் இருந்தும் ஒரு தொகுதி என்பது குறைக்கப்பட்டிருக்கிறது. மதிமுகவிடமிருந்தும் 2 தொகுதிகள் என்பது குறைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில்தான் விசிக 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு வர இருக்கிறது. குறிப்பாக 8 தொகுதிகள் வரையிலும் விசிகாவுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் விசிகாவை பொறுத்த வரையிலும் கடந்த குறைவு காட்டிலும் 10 தொகுதிகள் அதிகமாக வேண்டும் என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு இருக்கிறது. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் 8 தொகுதிகளுக்கு உடன்பாடு எட்டப்பட்டால் இன்றே கையெழுத்தாகுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. திமுகவை பொறுத்தவரையிலும் கூட்டணி கட்சிகளுக்கு அதிக தொகுதிகளை வழங்கினால் திமுக குறைவான தொகுதிகள் தான் போட்டியிடுவதற்கான சாதகம் இருக்கக்கூடிய நிலையில் குறிப்பாக கூட்டணி கட்சிகளுக்குள் ஒவ்வொரு தொகுதிகளை குறைத்து கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. விசிகாவை பொறுத்தவரையிலும் கடந்த முறை காட்டிலும் கூடுதலாக தொகுதிகள் வழங்க வேண்டும். அதே போல புதிதாக திமுக கூட்டணியில் இணைந்திருக்கக்கூடிய நிலையில் தேமுதிகவிற்கு அதிக தொகுதிகள் வழங்கினால் விசிகாவிற்கும் அதிக தொகுதிகள் வேண்டும் என்ற அடிப்படையிலும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. கடந்த வாரம் தேமுதிக பொறுத்தவரையிலும் இந்த மாநிலங்களவை இடங்களுக்கான கையெழுத்திட வரும் பொழுதே தேமுதிகவிற்கு 10 இடங்கள் வரையிலும் கொடுப்பதற்கான ஒப்பந்தம் என்பது பேசப்பட்டதாக கூறப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் விசிக தலைவர் திருமாவளவன் முதலமைச்சரை அவரது இல்லத்தில் சந்தித்தும் பேசியிருந்தார். இந்த நிலையில்தான் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது அதிகாரப்பூர்வமாக இன்று அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் இந்த ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் 8 தொகுதிகள் வரையிலும் கேட்பதற்காகவும் கூறப்படுகிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா.